அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. சும்மா இருங்கப்பா. இப்ப பாருங்க, அமைதியா இருக்கால, இனிமே இருப்பா. என் மேலே கை வச்சிட்டியா? இந்த சுடர் யாருன்னு உனக்கு தெரியாது. ஒரிஜினல் சுடரா இருந்த இந்நேரம் இங்க நடக்கிறதே வேற. உன்னோட கைய எப்பவோ உடைச்ச விட்டுருப்ப. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இங்கதானே இருக்க போற. உனக்கு பெருசா ஆப்பு வைக்கிறேன். இருடி. இனிமே ஜென்மத்துக்கு என்ன கை நீட்டாத அளவுக்கு உனக்கு பெருசா ஸ்கெட்ச் போடுறேன். உன்னை பணத்து தானே இப்படியெல்லாம் ஆட வைக்குது. ஒன்னும் இல்லாம உன்கிட்ட இருக்கிற அவ்வளவுத்தையும் புடுங்கி உன்னை ஒன்னும் இல்லாதவளா நடுத்தெருவுல நிக்க வைக்க போறேன். நீ காலத்துக்கும் வருத்தப்படணும். தெருவுல கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து நிக்க வைக்கல என் பேர் சுடர் இல்ல. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த கிழவனும் இந்த திமிர் பிடிச்ச நிஷாவும் தான் இங்க இருக்காங்க. மத்தவங்க யாரையும் காணோம். மல்லியும் மனோகரும் அப்பவே எஸ்கேப் ஆயிட்டாங்க. விஜயும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி சுத்திக்கிட்டு வந்தான். ஆனா இப்போ அவனையும் காணோம். அந்த வெண்பாவையும் காணோம். அந்த வீட்டுல என்னமோ வாய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இங்க கப்பு சிப்புன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. நைஸா நம்மள இங்க தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க போலயே. இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ண முடியும். நம்ம ஆளுங்க யார்கிட்டயாவது பேசி ஆகணுமே. என்ன பண்றது? எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு அந்த பிசாசு. நில்லு. இங்க என்ன பண்ற? நான் ஒண்ணு பண்ணலையே. உன்னை ரூம்ல தானே படுக்க சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? நான் அது எனக்கு பசிக்குது. சாப்பாடு கொடு. சாப்பாடுலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நீ பட்னி தான். ஒரு நாள் சாப்பிடாம கிடந்தா செத்தெல்லாம் போயிட மாட்டேன். பசிக்குது. எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கூட. நான் சொன்னதுதான். மல்லி வேணும்னு கேட்டல்ல, மல்லி வந்தா தானே சாப்பிடணும். அவதான் வரலையே, அப்புறம் எப்படி சாப்பிடுவ? எனக்கு பசிக்குது. நீ என்ன கெஞ்சினாலும் கதர்னாலும் இன்னைக்கு நைட் உனக்கு சாப்பாடு கிடையாது. பசிக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். இனிமே மல்லிய பத்தின நினைப்பே வரக்கூடாது. மல்லி வந்தாதான் சாப்பிடுவேன்னு உன் வாய் சொல்லவே கூடாது. சரி, சாப்பாடு வேண்டாம். பழமாச்சு கூட. ஒண்ணும் கிடையாது. மரியாதையா ரூமுக்கு போயிடு. ஏய் நில்லு. இங்க வா. என்ன அது கையில? ஒண்ணு இல்லையே. கைய முன்னாடி நீட்டுன்னு சொல்றேன். என்ன அது? இது கூட உனக்கு தெரியாதா? இது போன். மக்கு மக்கு. போன் இப்ப எதுக்கு உனக்கு? போன் எனக்கு வேணும். நான் பேசணும். பேசணுமா? யார் கூட? நான் சாமி கிட்ட பேசணும். பேசிட்டு தரேன். போன கூட. சாமி இப்ப பிஸியா இருக்காராம். சாமி கிட்ட நான் பேசணும். நான் பேசினா அவரு எல்லாமே எனக்கு தந்துருவாரு. சாமி கிட்ட எல்லாம் இப்ப பேச முடியாது. கொடுத்துரு.
பேசலாம், எனக்கு தெரியும், நான் பேசிருக்கேனே. ஏய் கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். உன்ன ஜாலி ஜாலி ஜாலி. அப்படியே அந்த குட்டி ராட்சசி வெண்பா மாதிரியே பண்றாளே. எங்க போனா? ரேணுகா, 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 எங்க போனா? ரேணுகா, ரேணுகா. ஏய் ஏய், எது கதவு சாத்தன? ஏய் கதவு தர. ஏய் ரேணுகா, கதவு தர. ரேணுகா, கதவு திறக்கல, பிச்சிருவோம் உன்னை. அமைதியா இரு, நான் சாமி கிட்ட பேசிட்டு கொடுத்துறேன். சாமி கிட்ட பேசுறியா? ஏய் கதவு தரடி. ஏய் ரேணுகா, கதவு தர. ஏய் நான் திறக்க மாட்டேன். உங்க அப்பங்காரன் திறந்தானா உள்ள வந்துக்க, இல்லனா வெளியே கடந்து சாக. திறக்க போறியா இல்லையா நீ? ரேணுகா, நான் வந்தா அவ்வளவுதான். கதவு தர. என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். செம்ம கடுப்புல இருக்க. மரியாதையா கதவு தர. ரேணுகா, வாங்க. சாரி ரேணுகா, இப்பவும் நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா என் மேல சுமத்தின குற்றச்சாட்டெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா நான் நினைக்கிறேன். அங்க இருக்கிறத விட நீ இங்க இந்த வீட்ல தான் சந்தோஷமா இருந்த. ஆனா மல்லி பாவம், அவளை எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுத்துறது? இன்னொரு பக்கம் நீ என் கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பாவே உன்னை இங்க இருக்க விட்டுருக்க மாட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுதான் உன்னை அங்க நான் விட்டுட்டேன். ஒருவேளை இப்போ உனக்கு அவர்தான் உங்க அப்பா, நிஷா உன் தங்கச்சின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க அப்பா உன்னை நல்லா பாத்துப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் தைரியமா உன்னை அங்க விட்டுட்டு வந்த. நான் செய்யற முழுசும் சரியும் இல்ல, முழுசும் தப்பும் இல்ல. மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா நான் இந்த முடிவெடுத்தது உனக்காக மட்டும் இல்ல, மல்லிக்காகவும் வெண்பாக்காகவும் தான். மல்லிய ஒதுக்கி வச்சுட்டு நான் எந்த முடிவு எடுக்கிற நிலைமையில இல்ல. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல. வெண்பா எங்க? மனோகரன் ரூம்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு இருந்தா, அப்படியே அங்கேயே தூங்கிட்டா. ஓ அப்படியா? அக்கா ஞாபகமா இருக்காங்க. என் கேள்வியே தப்புதான். அது எப்படி அவங்க ஞாபகம் இல்லாம இருக்கும்? நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீங்க அக்காவை விட்டு வந்திருக்க கூடாதுங்க. இல்ல மல்லி, அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. அவங்க வேற யாரும் இல்லையே, அவளோட அப்பாவும் தங்கச்சியும் தானே. கதிரேசன் தாம் பொண்ண பாத்துக்கிறத விடையா நான் நல்லா பாத்துக்க போறேன்? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்த மல்லி. கதிரேசன் என்ன முடிவுங்க எடுத்தாரு? ரேணுகா அக்கா அவங்க கூட இருக்கட்டும்னு முடிவெடுத்திருக்காரு, அப்படிதானே? ஆமா, அது அவர் எடுத்த முடிவுதான் மல்லி. அப்போ அவங்க கூட நீங்க கண்டிப்பா இருந்திருக்கணும். ஆமாங்க, ரேணுகா அக்கா பத்தின முடிவை அவர் எடுத்தது சரிதான். ஆனா நீங்க எங்க இருக்கணுங்கிற முடிவை அவர் எடுக்க முடியாது இல்லையா? வெண்பாவை பத்தியும் உன்னை பத்தியும் நான் யோசிக்கணும்ல மல்லி. இல்லன்னு சொல்லலைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு மட்டும் நாம முடிவு பண்ண முடியுமா? பின்னால என்ன நடக்க போகுதுன்றத பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? ரேணுகா குணமாகட்டும் மல்லி, அத பத்தி அப்புறமா முடிவெடுத்துக்கலாம். இங்க பாருங்க, மருந்து மட்டுமே அவங்கள குணமாக்கிட முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியுமே. மனுஷங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னா அதுல பாதிக்கு பாதி அன்பை கொடுக்கணுங்க. நீ 1000 சொல்லு மல்லி. நான் ஜெயில்ல இருந்த காலகட்டத்துல அவங்க வெண்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. பெரிய மனசு பண்ணி நீயும் நானும் அவங்கள மன்னிச்சிடலாம். நீ எப்படியோ உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் அவங்கள முழுசாலாம் மன்னிச்சிடல. எல்லா வலியும் வேதனையும் என் மனசுலயும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு
இப்ப ரேணுகாவுக்காக தான் அவங்க வீட்டு படி ஏறி நின்ன. நானே இப்படி இருக்கும்போது நேரடியா அவங்களால பாதிக்கப்பட்டவன் நம்ம வெண்பா. நீ சொல்ற மாதிரி அவளை திரும்ப அவங்க கொண்டு போய் விட்டா அவ என்ன ஆவான்னு நீயே யோசிச்சு பாரு. அவ அவளா இருக்க மாட்டா. அவ அத ஃபர்ஸ்ட் வீடாவே பார்க்கல, ஏதோ ஜெயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என்னால வெண்பாவை டார்ச்சர்லாம் பண்ண முடியாது. நான் எடுத்த முடிவு ரொம்ப சரியானதுதான். அவளால அங்க இருக்க முடியல மல்லி, இருக்கவும் முடியாது. புரியுதுங்க. உங்களால வெண்பாவை பத்தி சொல்லிட்டீங்க, உங்களால இருக்க முடியுமா? அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.